இனிய காலை வணக்கம். நாம் இன்றைய காணொளியில் பார்க்க போகிறது, இந்த ஷோல்டர் அண்ட் காலர் போன் அண்ட் செஸ்ட்டு, பிரெஸ்ட்டு, உள்ளே இருக்கிற ஹார்ட், லங்ஸ் சம்பந்தமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பெயின், ப்ரெஷர், சில நேரங்களில் இறுக்கி பிடிக்கிற மாதிரியான வலிகள், ஊசி வச்சு குத்துறாப்பில் இருக்கிற சில ப்ரிக்கிங் பெயின்ஸ், இதுக்கான ஒரு தீர்வை நாம் இன்றைய காணொளியில் பார்க்கலாம். அதில் முதல்ல நாம் செய்ய வேண்டியது, மூச்சு பயிற்சி மூலமாக எப்படி அந்த லங்ஸோட வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணி வலிகளுக்குரிய நச்சுக்களை வெளியே கொண்டு வர்றதுன்னு பார்க்கணும். முதல்ல பாருங்கள், இந்த 2 கை நேராக நீட்டணும். கிராஸ் லெக் சுகாசனத்தில் உட்காந்து 2 கை நேராக நீட்டி நல்ல மூச்சை உள்வாங்கி செஸ்ட்டை விரிக்கிறோம். out, in, out, in, out, in, out, in, out. One more round. In, out. மெதுவாக கை கீழே வச்சு, இது ஒரு முயற்சி. இது மூலமாக நிறைய காற்று சக்தி இயற்கையிலிருந்து உள்ளே போய் உங்கள் நுரையீரலில் நிரம்பி இதய ரத்த ஓட்டம் அதிகமாகி, அது மூலமாக ரத்த ஓட்ட சக்தி உங்கள் ஷோல்டர், காலர் போன், விலா எலும்பு, ரிப்பு, பிரெஸ்குள்ளெல்லாம் ஃபில் ஆகி அங்கே இருக்கிற அசுத்தமான அழுக்குகள், வலி தரக்கூடிய அழுக்குகள் முழுசாக வெளியே போயிடும். அதுக்கு அடுத்த பயிற்சி பாருங்கள். இந்த 2 கை இப்படி நேரம் நீட்டு, நல்லா அப்படி லிப் பண்ணி விரல்களை விரிச்சு நல்லா மூச்சு உள்ளிழுங்க. எக்ஸேல் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 முறை நாம் செய்யறதுனால ஃபோர்ஸாக பண்ணியிருக்கிறேன். இந்த ஜூஸில் ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் மூக்கில் அந்த இன்ஹேல் சவுண்ட் அண்ட் ரிப்ளிங் சவுண்ட், எக்ஸேல் சவுண்ட் நல்ல ஃபோர்ஸாக இருக்கிறப்ப நல்ல காற்று வேகமாக போய் உங்கள் லங்ஸை அழுத்தும். அதனால் இதயத்தோட துடிப்பு அதிகமாகி நல்ல ரத்த ஓட்டம் உங்கள் அப்பர் பேக், இந்த கழுத்துலேருந்து இந்த விலா எலும்பு வரைக்கும் நல்லா கிடச்சிதுன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸில் இருக்கிற அழுக்கும் வெளியே போகும், செல்கள் உறுதியாகும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இன்னொரு மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். இந்த 2 கை விரல்கள் நுனி பகுதிகளை ஒன்று சேர்த்துக்கும். அப்படி வச்சுட்டு இங்கே இருக்கிற பெயின், ப்ரெஷர், டென்ஷன், ஃபீலிங்ஸ், பயம் இருக்கு இல்லையா, இந்த எதிர்மறையான அசுத்தங்களை வெளியே தள்ளிடும். அது பாருங்கள், மூக்கு வழியாக காற்று விட்டுக்கிட்டே இருக்கும். இதை இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னா பாருங்கள், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் டச் யுவர் ஹார்ட், ரைட் ஹேண்ட் டச் யுவர் தொப்புள், நேவல். நல்ல காற்றை வெளிவிடு. எஸ், இந்த 3 மூச்சு பயிற்சி அழகாக பண்ணணும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல இன்ஹேல், எக்ஸேல், இதை 5 முறை பண்ணணும். அப்புறமா இதை 5 முறை பண்ணணும். அப்புறமா கைகளை அக்னி முத்திரையில் வச்சு இதை 5 முறை பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணது பேர் நார்மல் இயல்பான சுவாசம், அடுத்து பண்ணது பேர் பஸ்திரிகா மங்கி பிரெத், அடுத்து பண்ணது பேர் கபாலபாத்தி. இந்த 3ம் உங்களோட நுரையீரலோடு தொடர்புடைய மூக்கு, புருவ மத்தி, மணக்கண், தொண்டைக்குழி, லங்ஸு, ஹார்ட் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துறதுனால
கண்ணால் பார்த்தது, வாயார சாப்பிட்டது, மூக்கால் நுகர்ந்த பல்வேறு நுகர்ச்சின்ற எல்லா அழுக்கும் முழுசாக வெளிப்படும். உங்கள் இதயம் தூய்மையாயிடும். அந்த தூய்மையான இதயம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா வியாதிகள் வேதனைகளையும் எரிச்சு. இது மூச்சு பயிற்சி. ஆசனத்தில் மிக முக்கியமாக ஒரு 4 ஆசனங்கள் பண்ணலாம். பாருங்கள், உங்களோட 2 கால்களை பட்டர்ஃப்ளை போஸில் வச்சுட்டிங்களா? இந்த 2 கை அப்படி கீழே லாக் பண்ணி முழங்கால் மூட்டை அசைச்சுனே இருக்கும். ஏன்னா இந்த செஸ்ட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வயிறுக்குள்ளே குடலில் இருக்கிற ஹீட் அண்டு கேஸ், அதை நல்லா இப்படி அசைக்க அங்கே இருக்கிற அடிவயிறு சூடு குறைஞ்சிரும். அடிவயிறு குடலில் இருக்கிற மலம் ஜலம் வெளியே போயிடும். பாருங்கள், அப்படி குனி. இதில் ஒரு 10 வினாடிகள் 3 முறை செஞ்சு பார்க்கும். பட்டர்ஃப்ளை போஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த கால்களை இப்படி நீட்டிக்கணும். கை 2 சைடில் வச்சுக்கணும். அடி வயிறில் இருக்கிற அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த 2 கால் லேசாக நீட்டி மடக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது செய்ய செய்ய என்ன நடக்கும்னா, அடிவயிறு குடலில் இருக்கிற உங்களோட லிவர், பான்க்ரியாஸ், கருப்பை, முக்கியமாக கிட்னி, ரெக்டமில் இருக்கிற சூடெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஓவர் ஹீட் கேஸ் வெளியே போயிடுமா, உங்கள் லங்ஸுக்கும் உங்கள் ஹார்ட்டுக்கும் பாதிப்பு குறைஞ்சிடும். அப்போ தான் இந்த லங்ஸும் ஹார்ட்டும் ரொம்ப சுகமாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கடுத்து மிக முக்கியமான பயிற்சி பாருங்கள், இந்த 2 கால்களை இப்படி விரிச்சிருக்கிறோம் இல்லையா, கை சைடில் வச்சு ட்விஸ்ட். 1 2 1, 2 முட்டி தரையில் 2 1 2 1 2 1 2 1 2 1 2. எஸ். இறுதியாக சிட்டிங்கில் அப்படியே மெதுவாக பாருங்கள், 2 கை கணுக்கால் கிட்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஸ்ட்ரைட். போட் போஸ். இதில் 10 வினாடிகள் 3 முறை செஞ்சு பார்க்குறோம். 10 9 8 7 6 5 4 3 2 1. ரொம்ப நிதானமாக கால்களை நீட்டி மல்லாந்து படுத்துக்கும். ஆசனங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? பட்டர்ஃப்ளை போஸ், அப்புறமா லோயர் அப்டமனை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கால்களை நீட்டி மடக்கிற உத்தானாசன், அப்புறமா ட்விஸ்ட். இறுதியாக நம்ம பண்ண போகிறது 2 ஆசனம். ஒன்று அப்பானாசன், இன்னொன்று பிரிட்ஜ் போஸ், சேது பந்தாசன். முதல் பயிற்சி பாருங்கள், இந்த ரைட் லெக்கை லிஃப்ட் பண்ணி நல்லா அப்படி பின்பக்கம் அடித்து கையால் அணைச்சி பிடிச்சி. 1 2 3 4 5. மெதுவாக கால் உயர்த்தி தளர்த்துட்டு, அதே மாதிரி லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ணி நல்லா மடித்து இந்த முட்டு செஸ்ட்டை டச் பண்ணணும், பிரெஸ்ட்டை. உங்களோட தொடை வயிறு அழுத்தணும், கையால் அதை அழுத்தி பிடிக்கணும். 5 4 3 2 1. மெதுவாக கால் உயர்த்தி தளர்த்தணும். இதை 2 3 முறை செஞ்சுவிடும். அதுக்கப்புறம் 2 கால் அப்படி உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். இது வயிறு, மார்பு, கழுத்தில் இருக்கிற எல்லா கேஸ் ஹீட்டையும் வெளியெடுத்துரும். அப்புறம் 2 கால் ஒன்றா மடித்து கையால் அணைச்சி பிடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க, தலை தூக்காமல். 10 9 8 7 6 5 4 3 2 1. வெகு நிதானமாக இந்த 2 முட்டி இடது பக்கமாக இடுப்பு வயிறு அப்படி முறுக்கேற்றுகிற மாதிரி, வலது பக்கமாக கழுத்து தலை திருப்பணும். அதே மாதிரி கால வயிறோடு அணைச்சி வலது பக்கமாக 2 முட்டி, இடது பக்கமாக கழுத்து தலை. இது உங்கள் குடல் வயிறு மார்பை ட்விஸ்ட் பண்ணுறதுனால அதுக்குள்ளே இருக்கிற வலி வேதனைகளை, எடை பெருக்கத்தை குறைச்சிடலாம். மெதுவாக நேர்நிலை வந்து கால் இப்படி தரையில் ஒன்றிக்கும். இறுதியான ஆசனம் பிரிட்ஜ் போஸ்.
இப்படி இந்த குடல் வயிறு மார்பு 3 சுத்தமாயிடுச்சுன்னா நீங்கள் தான் சிவா. அதுக்கு தான் இந்த முதுகு தூண்கான பயிற்சி. அப்படி இடுப்பை நல்லா லிஃப்ட் பண்ணி டவுன் ஒரு 5 முறை. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ஒன் மோர் ரவுண்ட். அப் டவுன். அப்படியே கை கால் தூரமாக விட்டுட்டு சின் முத்ரா, கண்ணை மூடி பொறுமையாக பாரு. நம்ம எல்லாரோட மார்பு பகுதி, வயிற்று பகுதி, குடல் பகுதி. குடலில் பிரம்மா, வயிற்றில் விஷ்ணு, மார்பில் சிவா. மும்மூர்த்திகளை உள்ள பார்த்து இந்த உடம்பு கோயில் மாதிரி அசையாமல் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு உள்ளுக்குள்ளே சத்தம் போட்டோம் இல்லையா, அந்த 3 இடத்துலையும் இறைவனான சிவனை, கோவிந்தன், பிரம்மனை அப்படி அழகாக உள்ளூர் பக்தியோடு பார்த்து அமைதியில் அன்பில் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துருக்கும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நல்லா ஆழமாக காற்று உள்வாங்கலாம். ரொம்ப நிதானமாக விடுங்க. கை விரல் கால் விரல் மடக்கி விரிங்க. கால்கள் முழுவதும் கைகள், கால் 2த்தையும் ஒன்று சேர்த்து ஸ்லோலி டர்ன், சிட் சுகா. நிமிர்ந்து அமர்ந்து கைகளை அப்படியே அழகாக பண்ணி அப்படியே முகத்தில் பதிய வச்சு மெதுவாக கண்ணை திறந்து வானத்தை பார்க்கணும். இல்லாமல் அந்த இறைவனை அப்படியே ரிசீவ் பண்ணி தலையில், காதோரம், ஷோல்டரில், செஸ்டில், பிரெஸ்டில், இடுப்பு, வயிறு, குடலில், தொடையில், மூட்டில், பாதை வரைக்கும் கொண்டு போய் தலை தாழ்த்தி வரும். இதை ரெகுலராக நம்ம காலையில், மதியம், சாயந்தரம் 3 வேளை நாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் நைட்டு மறக்காமல் கடுக்கா தண்ணி குடிக்கணும். காலையில் மறந்துடாமல் எந்த காரணம் சொல்லாமல் எனிமா எடுக்கணும். இதை 1 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும் உங்களோட ரிசல்ட்டை என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் நம்ம நேரில் வந்து சில பயிற்சிகள் பண்ணலாம். சரியா? நன்றி, வாழ்த்துக்கள்.